வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் தாங்க. கொஸ்டின்ல இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஒரு ட்ரையாங்கிளோட சைடு ஆங்கிள் கொடுத்துட்டு இன்னொரு ட்ரையாங்கிளோட சைடு ஆங்கிள் என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஆர்ஆர்பி குரூப் டி, ஆர்ஆர்பி என்டிபிசி, எஸ்எஸ்சி சிஜிஎல், எஸ்எஸ்சி சிஜிஎஸ்எல்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. இது ட்ரையாங்கிள்ல கான்க்ரூனன்ட் ஆஃப் ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்ற கான்செப்ட் கீழே வரும். ஸோ இந்த வீடியோ நம்ம அதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் கான்க்ரூனன்ட்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை பார்த்துட்டு உடனே சம் உள்ள போயிடலாம். ஓகேவா? சரி, இப்போ அப்படியே கவனிங்க. கான்க்ரூனன்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதோட சைடும் ஷேப்பும் மஸ்ட் பி ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுக்குறாங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிளோட சைடும் ஷேப் என்ன இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ட்ரிபிள் எஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் எஸ்னா மூணு சைடு சமமா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இது ட்ரையாங்கிள் ஏபிசி, இது ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னா இந்த ஏபின்ற லென்த் இருக்குல்ல, இதோட லென்த்தும் இந்த பிக்யூ இருக்குல்ல இதோட லென்த்தும் சமமா இருக்கணும். ஓகே, அதான் சைடுன்னு அதான் இந்த சைடு. அதே மாதிரி பிசின்ற சைடும் கியூஆர்ன்ற சைடும் சமமா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஏசி இருக்குல்ல, ஸோ இதோட சைடும் இந்த கியூஆர் இருக்குல்ல இதோட சைடும் மஸ்ட் பி ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? உதாரணத்துக்கு இங்க 5 இருந்துச்சுன்னா இங்கேயும் 5 தான் இருக்கணும். இங்க 10 இருக்குன்னா இங்கேயும் 10 தான் இருக்கும். இங்க 15 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்னவா இருக்கும்? 15 தான் இருக்கும். ஓகேவா? இது கிளியர் ஆயிடுச்சா? கான்க்ரூனன்ட்கான சிம்பிள் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு லைன் போட்டு அதுக்கு மேல சிமிலர் சிம்பிள் போட்டாங்க அப்படின்னா இதுதான் கான்க்ரூனன்ட்கான சிம்பிள். ஓகேவா? சோ இது புரிஞ்சிச்சா? எஸ்எஸ்எஸ் அப்படின்னா மூணு சைடு, ஒரு ட்ரையாங்கிளுக்கு மூணு சைடு இருந்துச்சுன்னா இந்த ட்ரையாங்கிள் என்ன சைடு இருக்கோ அதே சைடு தான் அந்த ட்ரையாங்கிளும் இருக்கணும். ஓகேவா? இது முடிச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் சொல்லுவாங்க. எஸ்எஸ் அப்படின்னா சைடு ஆங்கிள் சைடு. ஓகேவா? இப்ப இது ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எஸ் சைடு, இந்த சைடும் இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலா இருக்கும். அடுத்து இங்க வரக்கூடிய ஆங்கிளும் இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிளும் சமமா இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த சைடும் இந்த சைடும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். இது புரிஞ்சிச்சா? ஸோ எஸ்எஸ்னா மூணு சைடு சமமா இருந்தாலும் அது என்னதான்? கான்க்ரூனன்ட் தான். அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. சைடு ஆங்கிள் சைடு, சைடு ஆங்கிள் சைடு, இது வந்து என்னதான்? அதையும் நம்ம கான்க்ரூனன்ட் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க வரக்கூடிய ஆங்கிளும் இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிளும் இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிளும் சமமா இருக்கும். ஓகேவா? ஏஎஸ் அப்படின்னா ஆங்கிள் ஆங்கிள் சைடு, இதோட ஆங்கிள் இதோட ஆங்கிள் இதோட ஆங்கிள் இதோட ஆங்கிளும் ஒரு சைடு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கும். ஓகேவா? ஏஎஸ்னா ஆங்கிள் ஆங்கிள் சைடு, ஆங்கிள் ஆங்கிள் சைடு, ஆங்கிள் ஆங்கிள் சைடு, ரெண்டு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஆங்கிள் சைடும் சமமா இருக்கும். இது இன்னொரு விதமா சொல்லுவாங்க, என்னன்னா ஏஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆங்கிள் சைடு ஆங்கிள்னு சொல்லுவாங்க, ஆங்கிள் சைடு ஆங்கிள் அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? கான்க்ரூனன்ட் ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு பக்கா புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கான்க்ரூனன்ட் ட்ரையாங்கிள் என்னது? ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிளுக்கான ஷேப்பு சைஸும் மஸ்ட் பி ஈக்குவலா இருக்கணும். அது கண்டிஷன்ஸ் என்ன பார்த்துருக்கோம்? ஆஸ், சாஸ், பாஸ், அதான் ட்ரிபிள் எஸ், இது மூணும் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஆங்கிள் ஆங்கிள் சைடு, சைடு ஆங்கிள் சைடு, மூணு சைடுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா கான்க்ரூனன்ட் ட்ரையாங்கிள்னா நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியா சம் போடுறப்ப ஈஸியா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டேரக்டா சம் உள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. In a triangle ABC and PQR, triangle ABC and PQR வந்து டிரா பண்ணிருக்கோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏபியோட லென்த் வந்து 7 சொல்றாங்க. ஸோ அப்போ ஏபியோட லென்த் வந்து 7 சொல்லி வச்சுக்கலாமா? ஸோ ஏபியோட லென்த் வந்து 7 வச்சுக்கலாம். அடுத்து பிசியோட லென்த் வந்து 8ன்றாங்க. ஸோ பிசியோட லென்த் வந்து 8, அடுத்து ஏசியோட லென்த் வந்து 9. ஸோ ஏசியோட லென்த் வந்து 9 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி PQ வந்து 7 சொல்றாங்க, QR வந்து 8 சொல்றாங்க, PR வந்து 9 சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கொடுத்துட்டு which one of the following is true for triangle அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா நமக்கு கான்க்ரூனன்ட் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ டபுள் லைன் பண்ணிட்டு அது மேல ஒரு சிமிலர் சிம்பிள் போட்டாங்கன்னா அதை கான்க்ரூனன்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப பாருங்க, ஆங்கிள் ஏக்கு நேரம் என்ன இருக்கு? 8. அதே மாதிரி 8 இந்த இடத்துக்கு இங்க இருக்கா, அப்ப அது நேரம் என்ன இருக்கு? ஆங்கிள் பி இருக்கு. அப்ப ரெண்டு ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் பி பாருங்க, ஆங்கிளுக்கு பி ஆப்போசிட்ல என்ன இருக்கு? நமக்கு 9 இருக்கு. அப்ப அதே மாதிரி 9க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? Q இருக்கு. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும். அதுக்கடுத்து சி பாருங்க, சிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 7. அதே மாதிரி 7 எங்க இருக்கு பாருங்க? இங்க. அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 6. அப்ப ஆங்கிள் 6 வந்து சமம். ஸோ அப்ப அங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரூனன்ட் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர், ட்ரையாங்கிள் பிக்யூஆர் என்று சொல்ல வராங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன் இருக்கு, ஒரே ஆப்ஷன், ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இங்க பிக்யூஆர் இருக்கு, ஆனா இங்க ஏபிசி இல்லை. இந்த இடத்துல பிக்யூஆரே இல்லை, இங்க பிக்யூஆரே இல்லை. அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்ப என்ன சம்
செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. Triangle PQR, triangle ABC are two congruent triangles. If the area of PQR is 225, then the area of ABC is what? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள் பிக்யூஆரோட ஏரியா வந்து என்ன சொல்லிட்டாங்க, 225 சொல்லிட்டு, அப்ப ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏரியா ஃபார்ம்ல என்னன்னு தெரியும், ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னா கொஸ்டின்லயே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கான்க்ரூடன்ட் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. அப்போ கான்க்ரூடன்ட் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம், ரெண்டு ட்ரையாங்கிளோட ஷேப்பும் சைஸும் சமமா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப பேஸ் இன்ட் ஹைட் இது நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதோட பேஸ் தானே இதுக்கும் பேஸா இருக்கும், இதோட ஹைட் தானே இதுக்கும் ஹைட்டா இருக்கும். அப்ப சால்வ் பண்ணா இங்க 225 வந்திருந்ததுன்னா இங்க நமக்கு என்னதான் வரும், 225 தான் வரும். அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 225 இஸ் தி ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் போனீங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. இன் ஏ ட்ரையாங்கிள் PQR, இன் ஏ ட்ரையாங்கிள் ABC, ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, AC ஈக்குவல் டு PR அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு, which one of the following condition true for triangle PQR and ABC are congruent. ஓகேவா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, PQR ABC சொல்லிட்டு. ஸோ அதை ட்ரா பண்ணிட்டோம். என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் ஏன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் ஏ இங்க ஆல்ஃபா இருந்துச்சுன்னா இங்க என்னவா தான் இருக்கும், ஆல்ஃபாவா தான் இருக்கும். ஓகேவா? ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். ஸோ இதில் ரெண்டு ஆங்கிள் சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லணும்னா ஏசி. ஸோ ஏசியும் பிஆர் என்ன சொல்றாங்க, ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவல் சொன்னா நம்ம இதுமாதிரி ட்ரா பண்ணிட்டோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இதை கான்க்ளூட், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்க்ளூடா சொல்றதுக்கு வேற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஆங்கிள் இங்க சைடுன்னு வச்சுக்கலாமா, சைடு ஆங்கிள் இந்த இடத்துல சைடுன்னு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துரு போகுது, சைடு ஆங்கிள் சைடு. ஓகே? ஸோ அப்போ நம்ம இங்க என்ன சைடு எடுத்துட்டு இருக்கோம், ஏபி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கு, PQக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப ஏபி ஈக்குவல் டு PQ பை SAS, ஏபி ஈக்குவல் டு PQ பை SAS. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ வேற எந்த ஆப்ஷன் போட்டாலும் நமக்கு வரவே வராது. ஏன்னா இங்க சைடு 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 வராது, ஆங்கிள் எல்லாம் சுத்தமா இல்லை, கிடையவே கிடையாது, ஏஎஸ் இதுல வராது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே? ஸோ இப்போ என்ன சொல்ல ஃபோர்த் கொஸ்டின் போனீங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. த சைடு ST அண்ட் TR, த மீடியன் SU ஆஃப் த ட்ரையாங்கிள் STRன்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ STRன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. STRல என்ன சொல்லியிருக்காங்க, SUன்றது மீடியன் ஆஃப் த ட்ரையாங்கிள்ன்றாங்க. ஓகேவா? SUன்றது மீடியன் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த இடத்துல U வந்து இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, U வந்து வந்திருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு தி சைடு M and J. ஓகே? M and NJ, the median MV of triangle M and J. ஓகேவா? ஸோ அப்ப M N J சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இங்க MVன்றது இங்க மீடியனா இருக்கு. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பாத்தீங்கன்னா TSU. ஓகேவா? TSU இந்த இடத்துல அப்படி ஆங்கிள் என்ன சொல்றாங்க, 46ல சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா NMJ. ஸோ NMJ இது மொத்த டிகிரி என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு 79 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா MVN வந்து 88 சொல்றாங்க. ஸோ MVN இதோட டிகிரி வந்து என்ன சொல்றாங்க, 88 டிகிரின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு வாட் இஸ் த டிகிரி மெஷர் ஆஃப் SRT சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ SRT எங்க இருக்கு, SRT. அப்ப இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் நம்ம கான்க்ரூடன்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ நல்லா பாருங்க, இந்த இடத்துல 46 இருக்கு, இந்த இடத்துல 79 இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 79ல 46 போச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும் போகுது, 3. ஸோ அப்போ 33 டிகிரி. ஸோ அப்போ இங்கே 46 இருந்தால் கண்டிப்பாக இங்கே நமக்கு என்னவா தான் இருக்கும், 33 டிகிரியா இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் எனக்கு 79 டிகிரி வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்புறம் நமக்கு இங்கே என்ன இருக்கு பாருங்க, ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், 88 டிகிரின்றது இருக்கும். அப்ப இதுதான் கேக்குறாங்க, இது 6 தான் கேக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த இடத்துல 33 இருக்கு, இந்த இடத்துல X இருக்கு, வெளியில நமக்கு என்ன இருக்கு, 88 இருக்கு. இது நம்ம போன பாட்டிலேயே பார்த்துருப்போம். சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா?
ஸோ அப்போ 33 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 88 வந்துருமா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 88ல 33 போச்சுன்னா 55. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னீங்களோ எல்லாருமே அவுட்டுதானா? ஏன் அப்படின்னா இங்க முன்னாடி நமக்கு என்ன இருக்குன்னா 7/11 இருக்கு. நம்ம இதான் கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ்ஆர்டியோட வேல்யூ வந்து 55 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? இந்த 7/11 பண்ணோம். ஸோ 7/11 இன்டூ 55. ஸோ 111s are 11, 511s are 55. ஸோ 7 5s are 35. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஒரு கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை போடணும். ஓகேவா? டக்குன்னு ஆன்சர் வந்தோடனே 55 சொல்லிட்டு போடக்கூடாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாலும் அப்படிதான் செட் பண்ணுவாங்க. ஓகேவா? 1க்கு 2 வாட்டி கொஸ்டினை கரெக்டா வெரிஃபை பண்ணிட்டு ஆன்சர் டிக் பண்ணணும். ஓகே? ஸோ இப்ப ஃபிஃப்த் கொஸ்டின் ஓடிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. இன் ஏ ட்ரையாங்கிள் PQR அண்ட் DEF அதோட ஆங்கிள்லாம் கொடுத்துட்டு Pல வந்து 52 டிகிரி 74 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க நல்லா ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கான்க்ளூடன்ட்னா 2 டபுள் லைன் போட்டு இந்த மாதிரி போட்டுருக்காங்கன்னா அது கான்க்ளூடன்ட். வெறும் இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்கன்னா அது சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அப்போ கவனிங்க என்ன சொல்றாங்க பாருங்க. PQRன்னு சொல்றாங்க. Pல வந்து நமக்கு என்ன இருக்கு? 52 டிகிரி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. Qல வந்து நமக்கு என்ன இருக்கு? 74 டிகிரி இருக்குன்னு சொல்றாங்க. Rல நமக்கு எத்தனை இருக்கு? 54 டிகிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. DEF சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? D வந்து 54 அப்படின்னு சொல்றாங்க. E வந்து 74 அப்படின்னு சொல்றாங்க. F வந்து 52 டிகிரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொடுத்துட்டு கீழே கூடிய ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்றாங்க. எது கரெக்டா இருக்கும் வாங்க பாத்துருவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா P கீழே நமக்கு என்ன இருக்கு? 52 இருக்கு. அதே மாதிரி நமக்கு எந்த இடத்துல 52 வருது பாருங்க. ஓகேவா? இல்லைன்னா எப்படி போட்டுருவோம்? ஆங்கிள் தானே கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் P வந்து நமக்கு 52. அதே மாதிரி வேற எங்க இருக்கு பாருங்க 52 ஆங்கிள் F. அதே மாதிரி ஆங்கிள் Qல நமக்கு என்ன இருக்கு பாருங்க 74. அதே மாதிரி 74 எங்க இருக்கு? ஆங்கிள் Eல வந்து. அதே மாதிரி PQR ஆங்கிள் Rல நமக்கு என்ன இருக்கு? 54 டிகிரி. அதே மாதிரி 54 டிகிரி எங்க இருக்கு? Dல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதான் இதான் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்ப ட்ரையாங்கிள் PQR இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் FED. ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். FEDன்னு இருக்காமா? ஓகேவா? FED எங்க இருக்கு பாருங்க. FED இங்க இருக்கு, PQR இங்க இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? இந்த இடத்துல CBR வரக்கூடாது, இந்த இடத்துல இது வரக்கூடாது. அப்ப இந்த 2 ஆப்ஷன் போச்சுன்னா இது 2 தான் இருக்கும். இந்த இடத்துல DF இருக்கு, இதுவும் வராது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சிமிலர் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சிமிலர்னாலே உங்களுக்கு என்ன தெரியும்? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்களே சிமிலர், சிமெட்ரிக் இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். சிமிலர்னா பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஆங்கிள்ஸ் வச்சுதான் நம்ம வந்து அதை வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளுக்கு இங்க F தான் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கூடிய ஒரே ஆங்கிள் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். 6th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. இன் ஏ ட்ரையாங்கிள் ABC angle A is 85 degree, angle C is 58 degree. Triangle PQ is similar to triangle ABC சொல்லி கொடுத்துட்டு correspondent and find the angle Q ன்னு கொடுத்துட்டு அதோட டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ABC என்ன வந்து பாருங்க. ஸோ ட்ரையாங்கிள் ABCன்னு சொல்லிட்டு வந்துருமா. அதே மாதிரி ட்ரையாங்கிள் PQR சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏவோட ஆங்கிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல 85 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் C வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 58 டிகிரின்னு கொடுத்துட்டு ஆங்கிள் C வந்து என்ன வரும், அதாவது ஆங்கிள் Q வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டு நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் சொன்னதுனால ஆங்கிள் Bல என்ன வருமோ அதுதான் ஆங்கிள் Qலயும் வந்துடும். ஓகேவா? நமக்கு நல்லாவே தெரியும் 3 ஆங்கிளையும் கூட்டினா நமக்கு எது ஈக்குவலா இருக்கும்? 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ இந்த 3 ஆங்கிளையும் கூட்டுங்க. 3 ஆங்கிளையும் கூட்டா 80 ஒரு 50 130 வருமா? 5 8 கூட்டினா 13. அப்ப 143 பிளஸ் எக்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு 180 டிகிரி. நல்லா பாருங்க, இங்க Bல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் Qலயும் இருக்கும். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா P is equal to A. அப்ப ஏல என்ன ஆங்கிள் இருக்கோ அதேதான் இங்கே இருக்கும், Pலயும் இருக்கும். கரெக்டா?
அதே மாதிரி சில என்ன இருக்கோ அதே தான் ஆர்லயும் இருக்கு. பாருங்க, ஆர்ல என்ன இருக்கோ அது என்ன இருக்கு, சிலயும் இருக்கு. அப்ப பில என்ன இருக்கோ அது என்னத்துலயும் இருக்கும், கியூலயும் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப சிம்பிளை பண்றோம் அப்படின்னா நமக்கு 180 மைனஸ் 143. சோ மைனஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு 37 டிகிரி வரும். அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன டிகிரி வந்து போகுது, 37 டிகிரி. அதேதான் என்ன இருக்கும், இங்கே இருக்கும். ஓகேவா? சோ இப்ப என்ன செவன்த் கொஸ்டின் கவனிங்க, ரொம்ப முக்கியமான செம்மு, நல்லா கவனிங்க. ட்ரையாங்கிள் பிக்யூஆர் எஸ் அண்ட் டி ஆர் தி பாயிண்ட்ஸ் ஆன் பிக்யூ அண்ட் பிஆர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாமா? ஸோ ட்ரையாங்கிள் ட்ரா பண்றோம் அப்படின்னா நமக்கு பி கியூ ஆர்னு சொல்லிட்டு வந்துருது. எஸ் வந்து எங்க இருக்கு பாருங்க, எஸ்ன்றது பிக்கும் கியூக்கும் சென்டர்ல இருக்கு. அப்ப பிக்கும் கியூக்கும் சென்டர்ல நம்ம என்ன பண்ணலாம், எஸ் என்ற ஒரு பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி டி வந்து பாத்தீங்கன்னா பிஆருக்கு நடுவில் இருக்குன்றாங்க. ஸோ பிக்கு ஆருக்கு நடுவில் டி வந்து ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா such that PST is similar to PRQன்றாங்க. அதாவது இது வந்து ட்ரையாங்கிள்ன்றாங்க. அப்ப PESTக்கு நடுவில் நம்ம என்ன பண்றோம், ஒரு லைன் டிரா பண்ணாதான் அது என்னவா மாறும், ட்ரையாங்கிளா மாறும். ஸோ சிமிலர்னு சொன்னதுனால ட்ரையாங்கிள் PST is similar to ட்ரையாங்கிள் PRQன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அப்படி சொல்லிட்டு அதோட ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஆங்கிள் சொல்றாங்க, PQR. ஸோ PQR அது வந்து நம்ம என்ன சொல்றாங்க, 47 டிகிரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்க, STER. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான நான் இப்போ கான்செப்ட் சொல்ல போறேன், அந்த சொன்னாதான் இது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் பேசிக்ஸாவே. ஸோ இப்போ இது வந்து ABC, அதே மாதிரி இங்க ஒரு ட்ரையாங்கிள் PQR இருக்குன்னா இங்க ஆல்பான்னு இருந்தா எனக்கு இங்க என்னவா இருக்கும், ஆல்பாவா இருக்கும். இந்த இடத்துல பீட்டான்னு இருந்துச்சுன்னா இங்க எனக்கு பீட்டாவா இருக்கும். இந்த இடத்துல எனக்கு டீட்டானா இங்க எனக்கு டீட்டாவா இருக்கும். ஸோ அப்ப நான் என்னன்னு சொல்லலாம், ட்ரையாங்கிள் ABC is similar to ட்ரையாங்கிள் PQR சொல்லிட்டு சொல்லலாமா? கரெக்டா? பிகாஸ் ஏன்ற இடத்துல எனக்கு ஆல்பா இருக்கு, பின்ற இடத்துல எனக்கு ஆல்பா இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட்ல எழுதிருக்கேன்னா, ஸோ பின்ற இடத்துல என்ன இருக்கு, பீட்டா. அதே மாதிரி கியூன்ற இடத்துல என்ன இருக்கு, எனக்கு பீட்டான் இருக்கு. ஸோ சி கிட்ட டீட்டா, ஆர் கிட்ட டீட்டா. ஸோ அப்ப சிமிலரா இருக்கா? ஸோ அப்ப ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்லலாம், சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லலாமா? அதே மாதிரியே ஓகேவா, அதே மாதிரியே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து ABC. ஓகேவா? இந்த இடத்துல வந்து சென்டர்ல லைனை வந்து டிரா பண்ணிட்டு இது வந்து டின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கும், உதாரணத்துக்கு இங்க ஆல்பான்னு இருந்துச்சுன்னா அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? முக்கியமான கான்செப்டுக்கு கவனிங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல பீட்டான்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்னவா தான் இருக்கும், பீட்டா தான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த இடத்துல டீட்டான்னு இருக்கும். இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ADE அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ட்ரையாங்கிள் மேக் ஆகும். ஓகேவா? ட்ரையாங்கிள் ADEன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அது which is similar to ட்ரையாங்கிள் ABC இருக்கும். பாருங்க, இப்போ டிக்கும் பிக்கும் என்னவா இருக்கும், சேம் ஆங்கிள் இருக்கணும். பாருங்க, டி கிட்ட என்ன இருக்கு, ஆல்பா. அதே மாதிரி பி கிட்ட என்ன இருக்கு, ஆல்பா. அதே மாதிரி பாருங்க, ஈக்கும் சிக்கும் சேம் ஆங்கிள் வந்து வரணும். ஸோ அப்ப இ கிட்ட என்ன இருக்கு, பீட்டா. சி கிட்ட எனக்கு பீட்டான் இருக்கு. ஸோ ஏ கிட்ட ரெண்டுத்துல என்ன இருக்கு, எனக்கு டீட்டா இருக்கு. அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம், ட்ரையாங்கிள் ஏடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. கரெக்டா? ஸோ அப்ப அதே மாதிரி இங்க பாருங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு? அதே தான் இங்க பண்ண போறோம். இங்க ட்ரையாங்கிள் பிபி. ஸோ பி ரெண்டும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி எஸ்ல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் ஆர்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ எஸ்ல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே என்னத்துல இருக்கணும், ஆர்ல இருக்கணும். அப்ப எஸ்ல வந்து உதாரணத்துக்கு இங்க ஆல்பான்னு இருக்குன்னா ஆர்ல எனக்கு என்னவா தான் இருக்கும், ஆல்பாவா தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? அதே மாதிரி கியூல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் டீலயும் இருக்கும். ஸோ கியூல எனக்கு என்ன இருக்கு, 47. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், 47 டிகிரி இருக்கும். சரியா? ஸோ இப்பதான் நமக்கு வந்து என்ன கேக்குறாங்க, எஸ் டி ஆரோட ஆங்கிள் வந்து கேட்கிறாங்க. கரெக்டா? ஸோ இப்ப நல்லா பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான், நல்லா பாருங்க. ஸோ இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி ஒரு லைன் டிரா பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கு 47 டிகிரின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது நம்ம ஆல்ரெடி போன சம்லயே பார்த்தது. கரெக்டா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி டிரா பண்ணிட்டு இங்க என்ன இருக்கு, அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 180 டிகிரி வரும். கரெக்டா? ஸோ அப்போ 47 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துரு போகுது? 180 டிகிரின்னு வந்துடும். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 47. ஸோ ஈக்குவல் டு நமக்கு 133 டிகிரி. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல ரொம்ப ட்விஸ்டான கொஸ்டின், திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்டி இஸ் சிமிலர் டு எதுவா இருக்கும்? பிக்யூஆருக்கு இருக்கும். ஓகேவா? பிக்யூஆரா இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிமிலர் ட்ரையாங்கிள்னா எந்த இடத்துல ஆங்கிள் இருக்கோ அந்த இடத்துல தான் ஈக்குவல் பண்ணணும். கரெக்டா மாத்தி பண்ணிட்டீங்கன்னா வராது. ஓகே. ஸோ இப்போ எய்த் கொஸ்டின் கவனிங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. R and S are the midpoint of the sides XY and XZ respectively of the triangle XYZ. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க, XYன்ற பாயிண்ட்ல வந்து R அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி XZ நமக்கு என்ன இருக்கு? S அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, XR இதோட வேல்யூ வந்து 15 சொல்லியிருக்காங்க. XY இதோட ஃபுல் லென்த், ஓகேவா, இதோட ஃபுல் லென்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி XS வந்து நமக்கு 12 சொல்லியிருக்காங்க. ஃபுல் லென்த் இதோட எக்ஸ் இன்டு இசட் இருக்குல்ல, இதோட ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 சொல்லி கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆர்எஸ்ஸுக்கான வேல்யூ என்ன வரும்? ஓகேவா? ஆர்எஸ்ஸுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கும் ஒரு குட்டி கான்செப்ட் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. போன சம்ல பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஏ பி சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு பிரிச்சிருவாங்க. ஸோ இது வந்து நம்ம டிஇன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இங்க ஆல்ஃபானா இங்கே ஆல்ஃபா, இங்க பீட்டானா இங்கேயும் எனக்கு பீட்டான்னு வந்துடும், இந்த இடத்துல எனக்கு டீட்டான்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ட்ரையாங்கிள் ஏடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ இங்கே தான் முக்கியமான ஒரு ஃபார்முலா மாதிரி வரும். இதெல்லாமே ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த ஏடி இருக்குல்ல, ஏடி இஸ் டிவைடட் பை ஏபியா வந்துடும். ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு இங்க வந்து இந்த வேல்யூ பை இந்த ஃபுல் வேல்யூன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? புரியுதாங்க? ஏடி பை ஏபின்னு சொல்லி வரும். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? ஏஇ பை ஏசின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஏஇ பை ஏசி, இந்த சின்ன வேல்யூ பை த ஃபுல் வேல்யூ. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? டிஇ பை பிசின்னு சொல்லி வரும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? டிஇ பை பிசி அப்படின்றது வரும். ஓகேவா? இது மூணுமே ஈக்குவலா இருக்கும். எப்ப அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்க, இப்போ நல்லா புரியுதா? இந்த இடத்துல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். புரியுதா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஸோ பாருங்க, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அதே மாதிரி இங்கேயும் சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வந்துடும் போது, இந்த இடத்துல சிம்பிளை பண்ணா நமக்கு 3 5 are 15, 5 5 are 25 வந்துடும் போகுது. இங்க 4 டேபிள் வச்சுன்னா 4 4 are 60, 3 4 are 12, 5 4 are 20. பாத்தீங்களா? இந்த இடத்துல 3 இருக்கு, இந்த இடத்துல 5 இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல 3 இருக்கு, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வந்தா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? ஆர்எஸ் வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? ஆர்எஸ் பை ஒய்இசட். புரியுதாங்க? இந்த வேல்யூ பை திஸ் வேல்யூ. ஸோ அப்போ ஆர்எஸ் ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 3/5 சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆர்எஸ் ஈக்குவல் டு 3/5 இன்டூ ஒய்இசட் அப்படின்றத அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன்னா கொஸ்டின்ல வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க? ஆர்எஸ் ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல 9th கொஸ்டின் கவனிங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி a line is drawn parallel to BC. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு சொல்றாங்க. ஸோ a line drawn to parallel to BC, BCக்கு பேரலா ஒரு லைன் வந்து டிரா பண்ண சொல்றாங்க. ஸோ இன்டர்செக்டிங் ஏபி அண்ட் ஏசி, அதாவது ஏபிலையும் ஏசிலையும் இன்டர்செக்ட் ஆகுது அட் எஸ் அண்ட் டி. ஓகேவா? எஸ் அண்ட் டின்னு சொல்றாங்க. வேற ஏபி வந்து 8.3ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏபியோட ஃபுல் லென்த் என்ன சொல்றாங்க? 8.3 அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி பிசி வந்து 16.6ன்னு சொல்றாங்க. ஓகேவா? பிசி வந்து 16.6ன்னு சொல்றாங்க.
பிஎஸ் ஓட வேல்யூ வந்து 5.3ன்றாங்க. ஓகே, ஸோ பிஎஸ் ஓட வேல்யூ வந்து 5.3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வாட் இஸ் த லென்த் ஆஃப் எஸ்டி. ஸோ இந்த எஸ்டியோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம போன ப்ராப்ளம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஓகேவா, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ அப்புறம் இதோட வேல்யூ, இந்த வேல்யூ அப்புறம் இதோட வேல்யூ, இந்த வேல்யூ அப்புறம் இதோட வேல்யூ, அப்படி தானே போடுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் வேல்யூ இருக்கு, ஆனால் இந்த வேல்யூ நமக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்க. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வந்துரு போகுது, 5.3ல 8.3 போச்சுன்னா நமக்கு என்ன வந்துரு போகுது, இங்க 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ இந்த வேல்யூ இதோட ஃபுல் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்ன இருக்கு 3, இதோட ஃபுல் வேல்யூ நமக்கு என்ன இருக்கு 8.3 இருக்கு. ஈக்குவல் டு நம்ம என்ன கேட்குறாங்க, எஸ்டி கேட்குறாங்க. அப்போ எஸ்டி என்னது, இந்த வேல்யூ இதோட ஃபுல் வேல்யூ. ஸோ அப்போ எஸ்டி பை 16.6. சரியா, ஸோ அப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, டபுள் பண்ணலாமா. ஸோ இன்டூ 2ஆல் பண்ணால் நமக்கு என்ன வந்துரு போகுது, 8 16, 3 2s are 6, 16.6 இருக்குன்னா அப்போ இந்த இடத்துல டபுள் பண்ணால் நம்ம எஸ்டியோட வேல்யூ கிடைச்சுமா. ஸோ அப்போ டபுள் பண்ணுங்க, 3 2s are 6. ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். ஓகே வாங்க, இந்த இடத்துல 3னா இந்த இடத்துல 8.3 இருக்கா ஃபுல்லா, அப்போ இங்கேயும் 3, இது ஃபுல்லாகவும் நமக்கு 8.3 தான் வரும். ஓகேவா, இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் 3ன்னு வந்தாலும் இந்த இடத்துல 8.3 தான் வரும். ஆனா இங்க எஸ் வந்து 6ன்னு வந்திருக்கே சார், இப்போ எஸ்டி வந்து 6, இந்த இடத்துல 16.6 இருக்கே. சிம்பிளிஃபை பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது 3.8.3 தான் வரும். ஓகேவா, ஸோ அப்போ இங்க 3 இங்க 8.3னா இங்கேயும் 3 8.3, இங்கேயும் 3 8.3 தான் வரும். நீங்க சிம்பிளிஃபை பண்ணினா இந்த எல்லாத்தோட லென்த்தும் சேமா தான். ஓகே, 10th கொஸ்டின் கவனிங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. இன் a triangle PMN, S is a point on PM, the ratio 5:7. ஓகேவா, ஸோ என்ன சொல்றாங்க நமக்கு, PM என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. S is a point on PM. ஓகேவா, இந்த இடத்துல S சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரேஷியோ 5:7. ஓகேவா, 5:7 அப்படின்ற ரேஷியோல இருக்குன்னு சொல்றாங்க. த லைன் செக்மெண்ட் ST parallel to MN. ஓகேவா, ST வந்து parallel to MN இருக்குன்றாங்க. ஓகேவா, if MN equal to 24 cm, STங்க, STன்றது MN-க்கு parallel இருக்கு, MN-ஓட லென்த் வந்து 24னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வாட் இஸ் த லென்த் ஆஃப் ST, ST-ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ எப்பயும் நம்ம போட்ட மாதிரி இதோட இந்த லென்த் இதோட ஃபுல் லென்த் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, என்ன வந்துடும் 5/7 ஈக்குவல் டு இந்த லென்த் இதோட ஃபுல் லென்த். ஸோ அப்போ இந்த லென்த் நமக்கு தெரியாது. ஸோ ST பை இதோட ஃபுல் லென்த் 24. ஓகேவா, யாரெல்லாம் இப்படி பண்ணீங்களோ எல்லாருமே அவுட்டுக்கண்ணா. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 7 போடணும். நிறைய பேர் இங்கதான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த லென்த் இதோட ஃபுல் லென்த் தான் இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். சேர்த்தா என்ன வரப்போகுது, இங்க 5 7 ரெண்டுத்தையும் போட்டோம்னா இந்த 12 தான் இங்க போடணும். 7 எப்படி இங்க வரும், இதே நம்ம டிவைட் பண்ணக்கூடாது. இந்த லென்த் குட்டி லென்த் அப்புறம் இதோட ஃபுல் லென்த் ஆட் பண்ணி தான் இங்க கீழே போகணும். சரியா, ஸோ அப்போ நம்ம இங்க என்னன்னு வந்துடும், இங்க 12ன்னு வரும். பாருங்க, இந்த இடத்துல நான் ஃபுல் லென்த் தான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ பாருங்க இங்க வந்து லைட்டா என்ன பண்ணிருக்காங்க, 2ஆல மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்குது. அதே மாதிரி இது பாருங்க, இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா ST வந்து நமக்கு 10ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதாங்க, நான் திரும்ப அதாங்க சொல்றேன். இந்த கான்செப்ட் ட்ரையாங்கிள் இருக்குன்னா இந்த லென்த் இதோட ஃபுல் லென்த், இந்த லென்த் இதோட ஃபுல் லென்த், இந்த லென்த் இதோட ஃபுல் லென்த். சரியா, ஸோ அதே மாதிரி இங்க 3 5 இருந்துச்சுன்னா இங்க என்னவா தான் இருக்கும், 3 5 தான் இருக்கும். இங்கேயும் 3 5 தான் வரும். எல்லாமே சேமா தான் வரும். ஓகேவா, ஸோ இப்ப 11th கொஸ்டின் போனீங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. இங்க ட்ரையாங்கிள் ABC, the straight line parallel to BC, ஓகேவா, meets AB and AC at the point PQ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ எப்பயும் போல ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்றோம். ABCன்னு சொல்லிட்டோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, எதுக்கு பேரலா இருக்கு, பிசிக்கு பேரலா இருக்குன்ட்டாங்க. ஏபில பின்ற பாயிண்ட்ல மீட் ஆகுது, ஏசில கியூன்ற இடத்துல மீட் ஆகுது. ஓகேவா, அது வரைக்கும் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு கியூசின்றாங்க. ஓகேவா, ஏபி தானே, ஏபி இஸ் ஈக்குவல் டு கியூசி, இது ரெண்டும் சமம்னு சொல்றாங்க. கொடுத்துட்டு the length of AB is 12 cm சொல்றாங்க பாருங்க. லென்த் ஆஃப் ஏபி, ஏபினா இது ஃபுல்லா, அப்போ இது ஃபுல்லா என்ன சொல்றாங்க 12 cm சொல்றாங்க. the length of AQ is 2 cm. AQனா இது வந்து 2 cm சொல்லிட்டு then the length
சிக்யூவோட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? அப்ப சிக்யூனா இதுதான், இதுதான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதான் நமக்கு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா அப்ப இதுவுமே நமக்கு தெரியாது எக்ஸ் தான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இது இதோட ஃபுல் லென்த். ஸோ இதோட லென்த் நம்ம என்னது எக்ஸ், இதோட ஃபுல் லென்த் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க 12. அதே மாதிரி இது இதோட ஃபுல் லென்த், இந்த லென்த் பாருங்க 2. ஸோ இதோட ஃபுல் லென்த்னு போடுறப்ப நிறைய பேர் எக்ஸ்ன்னு போடுவாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. இது ரெண்டுக்கு சேர்த்து தான் எழுதணும். ஸோ சேர்த்து எழுதுனா 2 + எக்ஸ்னு வந்துடும். ஸோ 2 + எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். சரியா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி பெருசா போகும். ஸோ அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண அவசியம் இல்லை. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடே யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு கொடுங்க இந்த இடத்துல. ஸோ 6/12 சிம்பிளை பண்ண நம்ம என்ன வருது 1/2ன்னு வருது. அதே மாதிரி நீங்க இங்கேயும் 1/2ன்னு வரணும். என்னது x = 6ன்னு கொடுங்க, 2 இருக்கு. ஸோ 6 கொடுத்தா என்ன வரும் போது 6 + 2 8. அப்போ சிம்பிளை பண்ண நம்ம என்ன வருது 1/4. ஸோ அப்போ இங்க 1/2 இங்க 1/4 வருது. அந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது, ரெண்டு ஈக்குவலா தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 6 வந்து கேன்சல், தூக்குங்க. ஸோ அப்போ அடுத்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க 4 வந்து சப்ஸ்டிட் பண்ண எக்ஸுக்கு பதிலா. ஸோ 4/12 சிம்பிளை பண்ண நம்ம என்ன வரும்போது 1 4s are 4, 3 4s are 12. அப்போ 1:3 வருது. அதே தான் இங்கேயும் வரும். ஸோ மேலே வந்து 2 இருக்கு, 4 அப்ளை பண்றோம். அப்போ 4 + 2 6. ஸோ சிம்பிளை பண்ண நமக்கு என்ன வருது 1/3. அப்போ இங்கேயும் 1/3 இங்கேயும் 1/3, ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? புரியுதாங்க? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குறாங்கன்னா இந்த சின்ன லென்த் இதோட ஃபுல் லென்த், இந்த சின்ன லென்த் இதோட ஃபுல் லென்த், இந்த சின்ன லென்த் இதோட ஃபுல் லென்த், அவ்வளவுதான். ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசி டி அண்ட் இ ஆர் தி பாயிண்ட்ஸ் ஆன் ஏபி அண்ட் ஏசின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ட்ரையாங்கிள் மேக் பண்ணலாமா? ஸோ ட்ரையாங்கிள் மேக் பண்றோம் அப்படின்னா ஏ வி சி டிஇ. ஓகேவா? ஸோ அதான சொல்றாங்க டி அண்ட் இ ஆர் தி பாயிண்ட்ஸ் ஆன் ஏபி. ஏபியில் வந்து டி இருக்கணும், ஏசியில் வந்து இ வந்து இருக்கணும். சச் தட் டி இஸ் parallel to பிசி, டி இஸ் parallel to பிசின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து ஏடியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏடியோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிடியோட வேல்யூ வந்து எக்ஸ் - 3ன்னு சொல்றாங்க. அடுத்து ஏயோட வேல்யூ வந்து எக்ஸ் + 3ன்னு சொல்றாங்க. அடுத்து ஈசியோட வேல்யூ வந்து எக்ஸ் - 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த வேல்யூ இதோட ஃபுல் வேல்யூன்னு சொல்லிட்டு போடுவோம். இது இந்த முன்னாடி சம்ஸ் தான் அப்படிதான் சால்வ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இதுலயும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த மாதிரி 4 வேல்யூ கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா ஏபிசி இங்க டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா எல்லாமே இந்த 4 வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ 2 வேல்யூ இல்லை 3 வேல்யூ கொடுத்து இன்னொரு வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம இந்த வேல்யூ இதோட ஃபுல் வேல்யூ, இந்த வேல்யூ இதோட ஃபுல் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது நம்ம இங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண அவசியம் இல்லையே. ஏன்னா இங்க 4 வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இது டிவைடட் பை இது, இது டிவைடட் பை இது. ஓகேவா? கிளியரா? ஸோ அதான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன வந்துட போகுது இந்த வேல்யூ எக்ஸ் பை எக்ஸ் - 3. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ எக்ஸ் + 3 டிவைடட் பை எக்ஸ் - 2. ஓகேவா? இது எல்லாமே புக்ல தாங்க இருக்கு. தேல்ஸ் தியரம், பிபிடி தியரம்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்றோம் அப்படின்னா நம்ம இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன வந்துட போகுது எக்ஸ் × எக்ஸ் ஸ்கொயரு - 2x இருக்கும் ஈக்குவல் டு இது ரெண்டும் கிராஸ் பண்ணீங்கன்னா a + b a - b. ஸோ a² - b². ஸோ அப்போ a² பண்ணா x² -b² பண்ணா 9. சரியா? ஸோ அப்போ இந்த x² இந்த x² கேன்சல் ஆச்சு அப்படின்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 2x = 9. ஸோ சிம்பிளை பண்ணா x = நமக்கு 4.5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே? ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏடி பை டிபி ஏஇ பை இசி. எப்போ 4 வேல்யூ கொடுக்கும்போது, அப்படி கொடுக்கலன்னா இந்த வேல்யூ இதோட ஃபுல் வேல்யூ அந்த மாதிரி போடும். ஓகே? ஸோ இதோட நம்ம டே 5 வீடியோ கம்ப்ளீட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரியில ட்ரையாங்கிள்ல காங்க்ரூயன்ட்னா என்ன, சிமிலர் ட்ரையாங்கிள்னா என்னன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண 12 சம்ஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா SSC RRB ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.
அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.